இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டண்ட் கலைஞர் ஒருத்தர் மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து உயிரிழந்தார். அதாவது இப்போ எங்களுக்கு வந்து கரணம் தப்புறம் மரணம். எங்கள் ஸ்டண்ட் தொழிலே அதுதான். எப்படி மரணம் வருதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு வந்து மரணம் வரும். பொதுவாக வந்து நான் கூட முதல்ல வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு பத்திரிகையாளர் தான் கூட கொடுத்தாங்க. நான் வந்து காமராஜ் பிறந்த நாளில் இருக்கும்போது எப்படி இறந்தாரு அப்போ எனக்கு தெரியவே தெரியாது. இறந்த நியூஸே எனக்கு வரல. நம்ம வந்து ஏன்னா உயிர் போனது ஒரு எங்களோட சகோதரன், அது எடுத்தது என்னோடய சகோதரன் ஃபைட் மாஸ்டர். அவரும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார்ல அந்த இடத்துல. எங்களுக்கு வந்து ஃபைட்ரு அவர் செய்யும்போது அவர் ஜாலியாக போயிடுவார், மாஸ்டர் ஓகே மாஸ்டர் அப்படின்னு போயிடுவார். ஆனால் எங்களுக்கு தான் பக்குன்னு இருக்கும். அவர் ஷார்ட் செஞ்சு இங்கே எங்களை வந்து பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு ஃபைட்டர்ஸ்க்கெலாம் இல்லை, அதாவது அது அவரோட ஒரு தவறுனால வந்துச்சா, இல்லை வந்து வேறு யார் வந்து அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி அந்த மாதிரி? இல்லை, இது யார் தவறுமே சொல்ல முடியாது. நாளை உனது நாளுங்கிறது கேப்டன் விஜயகாந்த் சார் படம் வந்து 100வது நாள் நாளை உனது நாள். அவர் வந்து சம்மர் சாலரியுமே கழுத்து குத்தி ஸ்பாட் அவுட்டு. அவர் சும்மா நின்றுக்கிட்டு அடிக்கிறவர் டேக் டைமில் கழுத்து குத்தி இறந்துட்டார். இது யார் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. இது வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. எங்கள் வேலையே தான் கரணம் தப்புனா மரணம். அதான் எங்களுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் சேர்றோம். எங்கள் சண்டு நடிகர்களுக்கு ஒரு துளி பயம் கூட இருக்காது. யானை கூடலாம் சண்டை போடுவோம். யானெல்லாம் தூக்கி போடுவோம், மீச்சு என்னாகும், சிங்கத்து கூட சண்டை போடுவோம், புலி கூட சண்டை போடுவோம், மலைப்பாம்பு கூட சண்டை போடுவோம், முதல்ல கூட கட்டி பிடிச்சி விட்டுருக்கோம். இது மாதிரி எத்தனை இதுக்கிட்ட எல்லாத்துலேயும் நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு தெரியும். எல்லோரும் சாவதானே போகிறாங்க. ஜெயன் ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, மலையாளத்தில் ஹீரோ, பெரிய டாப் ஹீரோ. ஹெலிகாப்டர் பிடிச்சிட்டு தூங்கிட்டு போனோம். ஹெலிகாப்டர் சரிஞ்சு ஸ்பாட் அவுட் அவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எண்ணுயிர் தோழன் பாபுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு படத்தில் வந்து மாடக்குள்ள ரவி அண்ணன் தான் ஃபைட் மாஸ்டர் ஷார்ட்லாம் முடிச்சிட்டாங்க. 5:30-6 மணிக்கு ஷார்ட்லாம் முடிச்சு பேக்கப்பே சொல்லியாச்சு. இவர் அங்கே வந்துட்டு என்ன சொன்னார்னா, நான் உயிரோடு இருக்கும்போது எதுக்கு டூ போடுறீங்க, நான் தான் குதிப்பேங்கிறாரு. என்ன ஒரு 10 அடியிலேருந்து குதிக்கணும். மாஸ்டர் எவ்வளோ சொல்லிட்டு பார்த்துட்டு கேட்கல. திருப்பி எல்லாம் கேமரா ஸ்டார்ட் பண்ணி குதிச்சு ஸ்பாட்டில் இடுப்பு உடஞ்சது தான். உங்களுக்கு எப்போயாவது ரொம்ப சீரியஸாக அடிபட்டிருக்கா? சோபரம் ஐயாவுக்கு டூப்பு ட்ரெயின் போவோம், கிராஸ் பண்ணி பாஸ் ஆகணும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஓடினேன். ட்ரெஸ்ஸு அடிச்சு தூக்கிட்டா ஒரு 100 அடிக்கு மேலே தூக்கி போயிடுச்சு. ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு படம் ப்ரொஃபஸர் படம் இல்லை, இந்த இங்கே கல் குத்தி இப்படி வந்துச்சு தண்ணிக்குள்ளே. அங்கேயே பொள்ளாச்சியில் ஆப்ரேட் பண்ணி எடுத்தோம், சரியாகாமல் அப்புறம் இங்கே வந்து சென்னையில் வந்து ஆப்ரேட் பண்ணோம். அப்புறம் கால் முட்டி உடஞ்சி போச்சு. இடுப்பில் L1 L2 L4 L5 எல்லாம் கண்டம் தான் எனக்கும். இருந்தாலும் ஐ லவ் யூ ஸ்டண்ட். ஸ்டண்ட் கலைஞர்களோட பாதுகாப்புக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னென்ன சட்டத்திட்டங்கள் வகுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? முதல்ல எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும். எங்களுக்கு வந்து அப்பப்போ அடிப்படும் இல்லையா, இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஜாகுவார் தங்கம் சார் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னா நாங்கள் உள்ளே வரும்போதே ஐயோ பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சாந்தமாக இருக்கீங்க. எப்படி? அதுக்கு காரணம் வந்து நான் வந்து தொடர்ந்து ஒரு 60 வருஷமாக யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன். யோகா பண்ண உங்களுக்கு சாந்தம் ஆட்டோமேட்டிக்காக முகத்தில் வந்துடும். வந்து அந்த ரஃப்னஸ்லாம் வராது. பொதுவாகவே எனக்கு ரஃப்னஸ் கிடையாது. எம்ஜிஆரும் சண்டை போடும்போது சிரிச்சுக்கிட்டு சண்டை போடுற ஒரே ஹீரோ உலகத்துலேயே தான். அது மாதிரி நாங்களும் சண்டை போடும்போது சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவோம். ஆமாம். அதனால் ரப்பு இல்லை இருந்தால் தானே வராது. இல்லை, அதனால் வரல. சாந்தமாக தான் நாங்கள் இருக்கணும். உலகத்திலே சாந்தமாக இருக்கிறவங்களுக்கு தான் நிறையா வரவேற்பு. உங்கள் அவார்ட்ஸை பார்த்தாலே தெரியுது. நான்லாம் வீட்டில் ஒரு 10 அவார்டு வச்சுக்கிட்டு நான் தான் சாதனையாளர் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஐயோ நம்ம ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, நிறைய ஆர்டிஸ்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறது பார்க்கும்போது தெரியுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டண்ட் கலைஞர் ஒருத்தர் மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து உயிரிழந்தார். நீங்கள் சொல்லி தான் நிறைய பேர் வந்து இப்போ வந்து நிறைய கலைஞர்கள் வந்து காசு கொடுக்குறாங்க. அவங்க ஃபேமிலிக்காக அது வந்து ஒரு அமௌண்ட்டாக போகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கீங்க. முதல்ல அவருடைய அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது எதன் காரணமாக நடந்துச்சு? ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்தது? அதாவது இப்போ எங்களுக்கு வந்து கரணம் தப்புனா மரணம். எங்கள் ஸ்டண்ட் தொழிலே தான். எப்படி மரணம் வருதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு வந்து மரணம் வரும். பொதுவாக வந்து நான் கூட முதல்ல வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு பத்திரிகையாளர் தான் கூட கொடுத்தாங்க. நான் வந்து காமராஜ் பிறந்த நாளில் இருக்கும்போது எப்படி இறந்தாரு அப்போ எனக்கு தெரியவே தெரியாது. இறந்த நியூஸே எனக்கு வரல. இது மாதிரி இறந்துட்டாருங்கும்போது எப்படி என்னன்னா அவர் ஒரு ஜூம் பண்ணி காமிச்சார். ஜூம் பண்ணால் அதில் வந்து நாங்கள் எப்போவும் காருக்குள்ளே வந்து பைப் பற்ற வைப்போம். எப்படி உருண்டு பண்ணாலும் எங்களுக்கு ஒன்றுமே ஆகாது.
பைப்பு உடையவே உடையாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பைப்பு இல்லையா? ஆமாம் சார், பைப்பு இல்லைன்னு சொன்னாங்க சார் அப்படின்னோடனே நான் அதை பற்றி அது சம்மந்தமாக பேசினேன். பைப்பு இல்லாமல் பண்ணிட்டுருக்காங்க, அதனால் உயிருக்கு ஆபத்துன்னு. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் கூப்பிட்டு பேசுனாங்க. எங்கள் பேசும்போது அவங்க எல்லாமே பைப்பு வாங்கினாங்களே விலைக்கு, அந்த பில்லு, அப்புறம் வந்து என்ன இன்ச்சில் எவ்வளோ கனத்தில் பற்ற வச்சாங்க, அது காருக்குள்ளே ஒய்டில் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே இருக்குது. அப்போ தான் நான் நினச்சேன், ரொம்ப சாரி, ஏன்னா எனக்கு தெரியல. ஆனால் என்னடா அது இப்படி பண்ணிட்டு சொல்லிட்டோமே, எனக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிச்சாங்க. என்ன ஒரு நன்மைன்னா, அதில் வந்து நிறையா ஹீரோக்கள் யாருமே வந்து கண்டுக்கலை, யாரும் பணம் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நிறைய பேர் கொடுத்ததா இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லையா, நிறைய பேர் கொடுத்துருக்காங்களோ? அதுக்கு அடுத்தடுத்து வராங்கல்ல. ஆமாம், கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏதோ ஒன்று நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் அதுக்கு எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் எல்லாத்தையுமே நான் வருத்தம் தெரிவித்தேன், சாரி சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து உயிர் போனது எங்களோட சகோதரன், அது எடுத்தது என்னோடய சகோதரன் ஃபைட் மாஸ்டர். அவரும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார்ல அந்த இடத்துல. எங்களுக்கு வந்து ஃபைட்ரு அவர் செய்யும்போது அவர் ஜாலியாக போயிடுவார், மாஸ்டர் ஓகே மாஸ்டர் அப்படின்னு போயிடுவார். ஆனால் எங்களுக்கு தான் பக்குன்னு இருக்கும். அவர் ஷார்ட் செஞ்சு இங்கே எங்களை வந்து பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு ஃபைட்டர்ஸுக்கெலாம் அவ்வளோ வலிக்கும். அந்த வலி அவருக்கு இருக்கும்போது நானே இந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா நான் வந்து அது பார்க்கலனாலும் சொன்னேன். அது மரணம் வந்து காரணம் தப்புனா மரணம். அதனால தான் எங்களுக்கு யாரும் இன்சூரன்ஸ் போடல. இப்போ கூட யாரும் ஒரு இந்திய ஆர்டிஸ்ட் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு போல் இருக்குது. அதனால் இதை பார்த்து தான் நம்ம பேட்டி பார்த்து தான் அவரும் சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் நான் இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு இருக்காரு. ஏதோ ஒன்று நடந்தாலும் அது ஒரு நல்லது, நிறைய விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த தம்பியோட மரணம் உண்மையிலே பெரிய வருத்தமான விஷயம். நான் என்கிட்ட நிறையா ஒரு படம் பண்ணியிருக்கேன், என்கிட்ட நிறையா படம் பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்டும் இந்தியிலேருந்து எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப திறமைசாலி. திறமைக்கும் பாருங்கள், ஒரு ஏதோ இறைவன் வந்து விதியை வெல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதாகிடுச்சு நான் நினைக்கிறேன். இல்லை, அதாவது அது அவரோட ஒரு தவறுனால வந்துச்சா, இல்லை வந்து வேறு யார் வந்து அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி அந்த மாதிரி? இல்லை, இது யார் தவறுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் பத்தைக்கலைன்னா மாஸ்டர் தவறு சொல்லிக்கலாம், ஃபைட்டர்ஸ் தப்பு கூட சொல்லிக்கலாம். ஆனால் அவர் பக்காவாக எல்லாமே பற்ற வச்சுருக்காங்க. என்ன சேஃப் வேணுமோ அது எல்லாமே, ஆம்புலன்ஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லோரும் இருந்திருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய டைரக்டர் ரஞ்சித் சார் அவர் இருந்திருக்காரு. அதனால் எல்லாமே பக்காவாக இருந்திருக்கு. அதெல்லாம் மீறி மரணம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் இது சொல்லும்போது ரவின்னுட்டு ஒரு பெரிய ஜிம்னாஸ்டிக், அவர் போய்கிட்டே அப்படி சம்மர்சால்ட் அடிப்பார். இப்போ நம்மள்ட்ட நடந்து வந்துக்கிட்டே சம்மர்சால்ட் அடிச்சுன்னு விளையாட்டு போவார். அந்த மாதிரி சம்மர்சால்ட் அடிக்கிறவர். நாளை உனது நாளுங்கிறது கேப்டன் விஜயகாந்த் சார் படம் வந்து 100வது நாள் நாளை உனது நாள். அவர் வந்து சம்மர்சால்ட் அடிக்கும், கழுத்து குத்தி ஸ்பாட் அவுட்டு. அவர் சும்மா நின்றுக்கிட்டு அடிக்கிறவர் டேக் டைமில் கழுத்து குத்தி இறந்துட்டார். யாரோட இதுன்னு சொல்லவே முடியல. ஏன்னா அவர் மாதிரி ஒரு திறமைசாலியான ஜிம்னாஸ்டிக் இல்லவே இல்லை, அவர் இறந்துட்டார். இது மாதிரி நிறைய விஷயங்கள். அது மாதிரி வாகனில் ஒரு பில்டிங் இடிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு எங்கள் ஃபைட்டர்ஸ் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாறாங்களை தூக்கி ஒருத்தர் ஆள் மேலாம் விழுற மாதிரி ஷாட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு கல் வந்து விழுது. கல்லுலாம் கல் இல்லை, தர்மாக்குழு இந்த இடத்துல விழுந்து ஒரு நரம்பு வர்மத்தில் தட்டி படுத்தார், நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினச்சோம். ஸ்பாட் அவுட்டு. இது யார் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. இது வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது, எங்கள் வேலையாக தான். கரணம் தப்புனா மரணம், அதான் எங்களுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் சேர்றோம். இல்லை, இது தெரிஞ்சு இவ்வளோ ஸ்டண்ட் கலைஞர்கள் வராங்க, வேலை செய்கிறாங்க, அடுத்தடுத்து சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது உங்களோட இவ்வளோ அவார்ட்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அது நடிக்கும் போதே வந்து ஐயோ நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ அந்த மாதிரி ஒரு பயத்தோடையே நடிப்பாங்களா? இல்லை அது அந்த உயிர் பயம் இல்லையா? ஐ லவ் யூ ஸ்டண்ட். எங்களுக்கு வந்து உயிர் போகணும்னு தெரிஞ்சால் கூட அதை ரொம்ப லைக் பண்ணுவோம். கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செய்கிறதில்ல, இஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறது. உயிர் போனாலும் இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னு இஷ்டப்பட்டு செய்வோம். அதனால் எங்கள் ஸ்டண்டு நடிகர்களுக்கு ஒரு துளி பயம் கூட இருக்காது. யானை கூடலாம் சண்டை போடுவோம், யானைலாம் தூக்கி போடுவோம், மீச்சு என்னாகும், சிங்கத்து கூட சண்டை போடுவோம், புலி கூட சண்டை போடுவோம், மலைப்பாம்பு கூட சண்டை போடுவோம், முதல்ல கூட கட்டி பிடிச்சி விட்டுருக்கோம். இது மாதிரி எத்தனை இதுக்கிட்ட எல்லாத்துலேயும் நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு தெரியும். எல்லோரும் சாவத்தானே போகிறாங்க. என்ன ஒரு 100 வயசு வரைக்கும் இருப்பாங்க, இல்லை 120 வயசு வரைக்கும், அவ்வளோதானே. எல்லாம் மரணம் தான். மரணம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது, மனிதர்கள் யாரும். அதனால் ஏன்னா கடவுளே மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. சிவனை தவிர எல்லா கடவுளும் பல மில்லியன் கோடி ஆண்டுகளில் உயிர் போய்ட்டு திரும்பி அது மாதிரி ஒருத்தர் உருவாகுவாங்கன்னு சொல்ல. கடவுளுக்கு எப்படின்னா மனிதன் நம்ம சாதாரண ஆள் தானே. அதனால் அது மரணம் வரத்தான் செய்யும். அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம எதுவும் இருக்க முடியாது. இன்றைக்கி எங்கள் ஸ்டண்ட் யூனியன் புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கும். உலகம் ஃபுல்லாக தமிழ்நாட்டு ஸ்டண்ட் யூனியன் மாதிரி யாருமே செய்ய முடியாதுங்கிற உலகம் ஃபுல்லாக. நாங்கள் வந்து பிளட் ஷோன்னு ஆங்கில படம் பண்ணும்போது அங்கே உள்ள ஸ்டண்ட் மாஸ்டருக்குலாம் நாங்கள் பார்க்குறத பார்த்து மிரண்டாங்க. இந்த மாதிரிலாம் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே சேஃப்டிக்காக ஒரு நாள் ஆகிப்பாங்க. நாங்கள் ஒரு செகண்டில் மாஸ்டர் சொன்னால் ஆக்ஷனுக்கு போயிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் அவங்க மிரட்சி அடைஞ்சாங்க. அந்த மாதிரி ஒர்க்கு நம்ம தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் குறிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. இது மரணங்கிறது தவிர்க்கவே முடியாது. இன்றைக்கி போகிறாங்க, மும்பைட்டில் போகிறாங்க. அன்றைக்கி ஒரு பாப்பா வண்டியில் போகும்போது கீழே விழுந்ததுக்கு தண்ணி லாரி பின்னாடி வந்து ஏறிடுச்சு. அதுக்கு என்ன பாவம் செய்யும்? ஒன்றும் பண்ணலையே. அது மாதிரி இது மாதிரி நிறையா நடக்க தான் செய்யும்.
இது எங்களுக்கு தெரிஞ்சே நாங்கள் வந்து இந்த கலையை கஷ்டப்பட்டு நாங்கள் செய்யவே இல்லை, இஷ்டப்பட்டு தான் செய்கிறோம். அதனால் எங்களுக்கு மரணம் வந்தாலும் அது சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறோம். தமிழ் ஸ்டண்ட் யூனியனில் இருக்கிற இந்த ஸ்டண்ட் கலைஞர்களை வந்து வெளி லாங்குவேஜ், அதாவது ஹிந்தி, தெலுங்கு மாதிரியான அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது, அதாவது ரொம்ப புகழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அந்த வெளி வட்டார மொழிகள் சார்ந்த படங்களில் ஏன் தமிழ் கலைஞர்களுக்கு அவ்வளோ வரவேற்பு? இவங்க வந்து இப்போ ஹிந்தி போகிறோன்னு வச்சுக்கலாம், பாம்பே நானும் ஹிந்தி ஒரு 99 கூட பண்ணியிருக்கேன். அங்கே வந்து அமிதாப் பச்சன் கூட எந்திரிச்சு நிற்பார், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லை இந்தியாவில், அவர் கூட எந்திரிச்சு நிற்பார். மாஸ்டர் உட்கார வரைக்கும் அவர் உட்கார மாட்டார் அந்த காலத்தில். இப்போ விட்டுருங்க, அந்த காலத்தில் சொல்கிறேன். அவ்வளோ தர்மேந்திரா, ஹேமா மாலினி மேடம், ஜிஜேந்திரா எல்லாமே வந்து அந்த அளவு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே மாதிரி ஒர்க்கரே கிடையாது அங்கே. அதாவது இங்கே வந்து அங்கே வந்து 10-11 மணிக்கு தான் வருவாங்க. நாங்கள் 6 மணிக்கு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் காலையில். 11 மணிக்கு எடுக்கிறக்குள்ள மேக்ஸிமம் டூப் ஷாட்லாம் எடுத்துருப்போம். அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க 20 நாள் ஃபைட் எடுக்கிற நாங்கள் 2 நாள் எடுத்து முடிச்சிடுவோம். அதை விட நல்லா எடுப்போம். அவங்க உள்றதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா உடைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு படம் தர்மேந்திரா படம், ஒரு இங்கேருந்து மாடி அங்கேருந்து ஒரு 30 அடி தள்ளி இன்னொரு மாடி இங்கேருந்து டைவ் பண்ணோம். 30 அடியிலேருந்து கீழே வந்து அது வந்து 20வது மாடியோ என்னமோ, கீழே எந்த விதமான பிடிப்பும் இல்லை. அப்போது வந்து எங்கள் ஃபைட்டர்ஸ், நம்ம தமிழ்நாட்டு ஃபைட்டர்ஸ் தான் பண்ண போகிறாரு. திருவாரூர் தாஸ் ஃபைட் மாஸ்டர், அவர் வந்து ஒரு கேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாருக்கும் பயம், ஏன்னா கீழே எந்த விதமான சேஃபும் கிடையாது, போட முடியாது, ஏன்னா அந்த மாதிரி இடம். அப்போ இவர்கிட்ட கேட்டால் இவர் நான் பண்ணிடுறேங்கிறாரு. எல்லாருமே பயம், என்னடா 30 அடி எப்படி இவர் பண்ணுவார், ஒரு 10 அடி 5 அடினா ஓகே, 30 அடிலாம் எப்படி போவாருன்னு. ஆனால் ஷார்ட்டில் அவர் வந்து யார்கிட்ட பேச மாட்டார், அப்படி கை கட்டி இப்படியே தான் நிற்பார். இதுதான் சொல்லுவார் சார், வேறு எதுவுமே பேச மாட்டார். ஆனால் வந்து போர்டு மியூசி அடிச்சார் பாருங்கள், 40 அடிக்கு அந்த பக்கம் போயிட்டார். அன்றைக்கி அவருக்கு வந்த பரிசு ஆக்டர்ஸ் கொடுத்த மட்டும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. அந்த காலத்தில் நான் சொல்கிறது, இது மாதிரி ஷார்ட் பண்ணவே முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி அமிதாப் பச்சன்லாம் ஏர்போர்ட்டுக்கு வருவார் வரவேற்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு கலைஞரை அவ்வளோ மதிப்பாங்க. அது மாதிரி இந்த என்டிஆர் சாராக இருக்கட்டும், சிரஞ்சீவி சாராக இருக்கட்டும், இங்கே கன்னடத்தில் ராஜகுமாரனாக இருக்கட்டும், மலையாளத்தில் பிரேம் நசீர், அவங்க எல்லாமே வந்து ஃபைட்டர்ஸ்னால் அவ்வளவு இன்றைக்கும் இருக்குது. ஃபைட்டர்ஸ்னால் எம்ஜிஆர் வந்து அது முதல்ல ஃபைட்டர்ஸை தட்டி கொடுத்து தூக்கி விட்டது அவர் தான். அதனால் எங்களுக்கு ஃபைட்டர்ஸுக்கு எல்லா இடத்துலையும் வரவேற்பு ரொம்ப இருக்கும். எங்களுக்கு சாப்பாடே எங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க. எல்லா யூனிட்லையும் 200 பேர் இருக்காங்கன்னா ப்ரொடியூசரு, டைரக்டர் எல்லாமே சொல்லுவாங்க, மாதம் குரூப்புக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா எங்களுக்கு மீன் முட்டை சாப்பிட்டு நல்லா உடம்பை வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் நிறைய பேர் வெஜிடேரியனே சாப்பிடுவோம், நிறைய பேர் வெஜ்ஜி சாப்பிடுவோம், முட்டை சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வேறு லாங்குவேஜ் படம், இந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஷூட்டிங் முடிஞ்சோம்னா இவ்வளோ இது என்ன பீரு பிராந்தின்ட்டு கொடுத்து அனுப்புவாங்க, குடிக்க சொல்லுங்கள். நாங்களாம் குடிக்க மாட்டோம். நினைப்பாங்க சண்டே நீங்கள் கூட சொன்னீங்களா ஃபஸ்ட்டு வந்தோடனே சன் மாஸ்டர்னா முரடாக இருப்பார். நான் இன்றைக்கி வரைக்கும் டீ கூட குடிச்சதில்லை, வெத்தில போகல, தண்ணி அடிச்சதில்லை, எந்த பழக்கமும் இல்லை. 52 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். இல்லை வெஜ்ஜே சாப்பிடுவேன்னு சொல்கிறீங்க, எப்படி ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த் அவ்வளோ ஸ்ட்ரென்த் எப்படி வரும்? இல்லை நான் மீன் மட்டும் சாப்பிடுவேன், வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் இல்லை நிறைய பேர் சொல்கிறேன், நிறைய பேர் எங்கள் இதில் கிருபா மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து வள்ளுவர் வழிபாட்டில் இருக்கார், அவர் சாப்பிடவே மாட்டார். அதுதான் அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டார். நிறைய பேர் இருக்கும் எங்கள் சங்கத்திலே ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் வச்சு சாப்பிட மாட்டோம். எல்லாம் நினைப்பாங்க, நீங்கள் நினச்சிங்களா அப்படி இருப்பார், அதெல்லாம் கிடையாது. நாங்கள் தான் பயங்கரமாக ஒழுக்கமாக இருப்போம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஹீரோ ஹீரோயின் வராங்கன்னு எல்லாம் மலர் பிரதோஷம் போகிறோன்னு வச்சுங்களேன், ஃபைட்டர்ஸ் தான் வந்து அவங்கள காப்பாற்றுவோம். அது யாருமே வந்து கை கொடுப்பாங்களா, கை கொடுப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, அதனாலாம் பண்ணிடுவாங்க இல்லையா. இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹீரோயினுக்கு முத்துமே கொடுத்துட்டான் ஒருத்தன் கும்பலில். அது மாதிரிலாம் இருக்கோன்ட்டு நாங்கள் அவ்வளோ சேஃபாக ஃபைட்டர்ஸ் இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே எங்களை தைரியமாக நம்பி வருவாங்க. எங்கள் கூட காட்டுக்குள்ளே கூட ஷூட்டிங் போவோம், அங்கே போலீஸ் வராது, இல்லைனா போலீஸ் இருக்காது, அந்த மாதிரி சூழ்நிலை கூட நாங்கள் தான் பாதுகாப்பாக இருப்போம். அந்த மாதிரி எங்களை எல்லா ஹீரோ ஹீரோயினுக்கு, எல்லா டைரக்டர், எல்லா ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் எங்களை பிடிக்கும். ஏன்னா எங்கள் உயிரை கொடுத்து அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறது ப்ராப்பராக தொழிலே தான். அது இல்லாமல் எதுனா பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை நாங்கள் அங்கேருந்து அவங்களை காப்பாற்றி விடுவோம், அதுதான் எங்களை வேலை. டூப் போடுற விஷயங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து யாரெல்லாம் வந்து டூப் தான் வேணும்னு கேட்பாங்க, யாரெல்லாம் ஒரிஜினலாக நடிக்க வந்துடுவாங்க? இல்லை எல்லாருக்குமே டூப் போட்டு தான் ஆகணும். என்னென்னா சும்மா ரோல்னு வச்சிங்களேன், இல்லை கழுத்து குத்தி உடஞ்சிரும், இல்லை கை உடஞ்சிரும். அவங்களுக்கு வந்து நாங்கள் அதை வந்து சேஃபாக அவங்களுக்காக நாங்கள் தான் பண்ணுவோம். நாங்கள் கஷ்டங்கிறத யாருக்குமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஜெயன்னு ஒருத்தர், நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, மலையாளத்தில் ஹீரோ, பெரிய டாப் ஹீரோ, ஹெலிகாப்டர் பிடிச்சிட்டு தொங்கிட்டு போனோம், ஹெலிகாப்டர் சரிஞ்சு ஸ்பாட் அவுட் அவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எண்ணுயிர் தோழன் பாபுனி கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டீங்களா?
ஆமாம், அவங்க இவங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. பாரதி ராஜோட அசோசியேட் டைரக்டர் அவர் 800 ஒரு படம் அவரை ஹீரோ வச்சு எடுத்து அந்த படம் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் 15 படம் புக் ஆச்சு. நான்லாம் ஒரு படம் என்னோட ஸ்டூடெண்ட் வேறு வருவார். அதில் ஒரு படத்தில் வந்து மாடக்குள்ள ரவி அண்ணன் தான் ஃபைட் மாஸ்டர். ஃபைட் மாஸ்டர் ஷார்ட்லாம் முடிச்சிட்டாங்க. 5:30-6 மணிக்கு ஷார்ட்லாம் முடிச்சு பேக்கப்பே சொல்லியாச்சு. இவர் அங்கே வந்துட்டு என்ன சொன்னார்னா, நான் உயிரோடு இருக்கும்போது எதுக்கு டூ போடுறீங்க, நான் தான் குதிப்பாங்கிறாரு. என்ன ஒரு 10 அடியிலேருந்து குதிக்கணும். மாதம் எவ்வளோ சொல்லிட்டு பார்த்துட்டு கேட்கல. திருப்பியெல்லாம் கேமரா ஸ்டார்ட் பண்ணி குதிச்சு ஸ்பாட்டில் இடுப்பு எலும்பு உடஞ்சது தான். கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக அப்படியே பெட்லேருந்து இறந்து போயிட்டார். இப்போ தான் இறந்தார், ஒரு 3 மாதம் தான் இருக்கும். அது மாதிரி வரோங்கிறதுக்காக நாங்கள் வந்து எக்காந்த கொண்டோம் ஹீரோவோ ஹீரோயினிக்கோ வெளில நடிகர்னே வந்துட்டு அவங்க யாருக்குமே நாங்கள் அவங்கள எங்களுக்கு தெரியும் அடிபட்டால் பண்ணலாம், ஆனால் நம்ம பண்ணலான்னு பண்ணுவோம். அவ்வளோதான், அவங்கள பண்ண விட மாட்டோம். உங்களுக்கு எப்பயாவது ரொம்ப சீரியஸாக அடிபட்டிருக்கா? எனக்கு வந்து தெலுங்கில் ஒரு படம் பண்ணும்போது ட்ரெயின் அடிச்சிருச்சு என்ன, சோபன் பாயாவுக்கு டூப்பு. ட்ரெயின் போவோம், கிராஸ் பண்ணி பாஸ் ஆகணும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஓடினேன், ட்ரெஸ்ஸு அடித்து தூக்கிட்டால் ஒரு 100 அடிக்கு மேலே தூக்கி போயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம் முள்ளுக்காடு வேறு. அதில் முள்ளுக்காடுங்க போது நான் நினச்சேன் முள் கண்ணில் குத்தாமல் பார்க்கணும்னு சொல்லி அப்படியே ஊனி படுத்துக்கிட்டேன். எல்லாமே சொல்கிறாங்க இறந்துட்டான்னு. ட்ரெயின் அடித்து எப்படி பிழைக்க முடியும்? ஹெலிகாப்டரில் விழுந்து கூட பிழைச்சவங்க இருக்காங்க இல்லையா? அது மாதிரி ட்ரெயின் அடித்து நான் இப்போ கொண்டு வந்த ஹெலிகாப்டர் இந்த ஃப்ளைட்டில் ஒருத்தர் இறங்கி நடந்து போனார் பார்த்தீங்களா? இப்போ ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, ஃப்ளைட் ஆக்சிடென்ட். ஆமாம், ஒருத்தர் மட்டும் இறங்கி நடந்து வர ஃப்ளைட்டு கூட. அது மாதிரி அப்படி நானும் வந்து ட்ரெயின் அடிக்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்க ட்ரெயின் அடித்து எப்படி பிழைச்சாருமா, ஃப்ளைட்டு விழுந்தே பிழைச்சிட்டாரு. அது மாதிரி அப்போ வந்து இந்த மாதிரி வசதிகள் கிடையாது. நீங்கள் எல்லாம் அப்போ வீடியோ எடுத்துருப்பாங்க, இப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. அவன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் முள் பிடுங்கிறதுக்கு மட்டும். என்ன இருக்குது எனக்கு முள் நிறைய அங்கங்கே இருக்கும். அந்த முள் பிடுங்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் கன்னட படம் ஒன்று, வஜ்ரமுஷிகினி படம், ஆம்பூர் RS ஃபைட் மாஸ்டர். நாங்கள் ஷூட்டிங் போயிருந்தோம். ஷூட்டிங் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து இங்கே சென்னையில் ரஜினி சார் ஷூட்டிங்கு. நான் ரஜினி சாருக்கு நான் தான் டூப்பு, கமல் சார் ரஜினி சார் நான் தான் டூப்பு. அதனால் எனக்கு இங்கே காலையில் ஷூட்டிங் இருக்குது. இப்போ அங்கே வந்து அதில் வந்து வஜ்ரமுஷி அந்த ஹீரோ வந்து ஏதோ ஒரு சங்கர ஏதோ ஒரு நான் மறந்துட்டேன். அவருக்கு பதிலாக டூப் போட்டு மேலே நிற்கிறாங்க. மேலே நிற்கும் போது என்னென்னா அந்த பையன் குதிக்க மாட்டேங்கிறான். இப்போ மாதிரி மைக்கெலாம் கிடையாது. இப்போ ஒரு வெள்ளை கர்ச்சி போட்டு வச்சுருப்போம் ரெடியா அப்படின்றது இது. அப்போ ஷார்ட் ஓகே வாங்கிறதுக்கு ஆக்ஷனாக அப்படி குதிச்சோன்னா விழுந்துடும், அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 60 அடி இருக்கும். ஒன்றுமே காதே கேட்காது. ஒரு 40 ஏக்கரை 4000 ஏக்கரை வந்த இடம் சுற்றி. பெங்களூர் பேலஸ் போயிருப்பீங்க, இடம் அவ்வளோ ஹைட்டு பார்த்துங்க. இப்போ இவன் குதிக்கவே மாட்டேங்கிறான். ஒரு சொல்லி பார்க்குற அப்போலாம் ஃபிலிம் ஒரு 400 அடி 17,000 பார்ப்போம். இப்போ மாதிரி இது இல்லை, ஃபிலிம் பார்ப்போம். உடனே என்னடா அவன் ஃபிலிம் வேறு போயிட்டுருக்கு வர மாட்டேங்கிறான். நான் தெரியாமல் சும்மா இருக்காமல் மேட்ச் சொன்னாமல் குதிக்கட்டுமான்னு கேட்டேன். சரி போடான்ட்டார். நான் வேகமாக ஓடி போனோன்னு அந்த பையன் கேட்டான் எதுக்கு தங்க வந்தான்னா. என்னென்ன எட்டி வரலாம், எட்டி பார்த்தா கீழே ஒருத்தரும் தெரியல, எறும்பு நிற்கிற மாதிரி இருக்காங்க மனுஷன்லாம் கீழே. அந்த இப்போல்லாம் ஏர்பெட் இருக்குல்ல, அப்போ பாஞ்சு போய்ட்டுருக்கு ஏர்பெட் இருக்குது. அப்போல்லாம் வைக்கலை தூக்கி சுட்டு அந்த இதை வச்சு மூடிடும், கோணியை புடவை வேஷ்டியை போட்டு மூடிட்டு அதுதான் பெட்டு எங்களுக்கு. எனக்கு பார்த்தேன் காற்று வேறு அடிக்குது. நான் ஒருவேளை அங்கே குதிச்சா இங்கே வந்து விடுவேன், இங்கே குதிச்சா அங்கே போடுவேன். நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது அந்த அளவு. என்னடா சொல்லிட்டேன் நான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே நான் 6 மணிக்கு 6 மணிக்கு இருட்டாயிடும். அப்புறம் இப்போ குதிக்க முடியாது சார், இன்னொரு நாள் குதிக்க டம்மி பொம்மை தூக்கி போட்டுக்கலாம், நீ வந்துட்டேன்னா சரி பண்ணி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கை வந்து இப்படி திரும்பி இந்த கையை இப்படி திருப்புறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 6 மாதம் வந்து கை இப்படி தான் ஆச்சு, வேலை செய்யறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு படம் பிரபுசார் படம் இல்லை, இந்த கல் குத்தி இப்படி வந்துச்சு தண்ணிக்குள்ளே. அங்கேயே பொள்ளாச்சியில் ஆப்ரேட் பண்ணி எடுத்தோம், சரியாகாமல் அப்புறம் இங்கே சென்னையில் வந்து ஆப்ரேட் பண்ணோம். அப்புறம் கால் முட்டி உடஞ்சி போச்சு. இடுப்பில் L1 L2 L4 L5 எல்லாம் கண்டம் தான் எனக்கும். இருந்தாலும் ஐ லவ் யூ ஸ்டண்ட். உடல் சார்ந்த அந்த நிறைய பெயின் எதிர்கொண்டு இன்னைக்கு கூட இருக்குது எனக்கு. இந்த நிமிஷம் நீங்கள் கேட்கும் கூட எனக்கு இருக்குது. அடிபட்டு அந்தந்த இடம்லாம் வலிக்கும் எனக்கு, அப்படி வலிக்கும். நான் அந்த யோகாக அதெல்லாம் செய்கிறனால நான் கொஞ்சம் நடந்துடுறேன், ஓடிடுறேன், எல்லாம் கிக் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா கிக் எப்படி அடிக்கிறேன். அதெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னோடய தன்னம்பிக்கையும் என்னோடய உடற்பயிற்சியும் என்னோடய ஒழுக்கம் தான். அது மாதிரி வலி இருக்க தான் செய்யுது, மன வலி இல்லாமல் இருக்கும். உலகத்தில் பெரிய வலி மன வலி தானே, உடல் வலி கூட தாங்கல, மன வலி தான் தாங்க முடியும். ஸ்டண்ட் கலைஞர்களோட பாதுகாப்புக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னென்ன சட்டத்திட்டங்கள் வகுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? முதல்ல எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும். எங்களுக்கு வந்து அப்பப்போ அடிப்படும் இல்லையா, இன்சூரன்ஸ் கொடுக்கணும். அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்வர் அமைச்சர் ஐயா அவருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். நாங்களும் அந்த இத்தனை கோடி பேரில் நாங்களும் ஒரு இதுதான் சினிமாவுக்காக நிறையா உழைச்சி நிறைய பேர் இன்றைக்கி ஒரு 50 வயசுக்கு மேலே நடக்க முடியாமல்
அவங்களுக்குலாம் பென்ஷன் மாதிரி எதனா கொடுத்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பேர் தானே, சினிமாவே வந்து 25,000 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், ஸ்டன் மாஸ்டராக இருக்கட்டும், ஸ்டண்ட் நடிகர்களாக இருக்கட்டும், மேக்கப் மேனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், லைட் மேனாக இருக்கட்டும், எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் ஒரு சிலர் வசதியாக இருப்பாங்க, ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்படுறவங்களாம் ஒரு பென்ஷன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏன்னா நாங்கள் நிறையா வரி கட்டுறோம், சினிமாவுக்காக வரி கட்டுறது மட்டும் இல்லாமல் ஏன் தயாரிப்பாளர் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. என்கிட்ட நான்லாம் ஒரு ப்ரொடியூசர் 14 படம் பண்ணேன். அவர் நடந்து போகிறாரு. என்ன சார்னா, இல்லை பக்கம் தாங்கிறாரு. ரத்த கண்ணீர் வடிச்சேன் நான். என்னென்னா எவ்வளோ பேர் சாப்பாடு, ஒரு நாளைக்கு 200 பேர் கல்யாணம் வீடு மாதிரி சாப்பாடு போகிற ஒரு ப்ரொடியூசர் நடந்து போனால் எப்படி இருக்கும் பாருங்கள். நான்லாம் அவர் எங்கேன்னு கொண்டு வீட்டில் கொண்டு விட்டால் பாவம், ஒரு வேறு ஒரு சின்ன வீட்டில் இருக்கார். பெரிய பிரம்மாண்டமாக வீட்டில் நான் கூட பார்த்துருக்கேன் அவரை. எனக்கே ரொம்ப வருத்தமாகிடுச்சு, என்னடா அது இப்படி இருக்காங்கன்னு. அப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து பென்ஷன் மாதிரி எதனா கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அரசு வேலை செய்கிறவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோம், எதையுமே எதிர்பார்க்காம வரி எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே கொடுத்தா நல்லாயிருக்கும் தான். எல்லோரும் கொடுக்கலாமா, என்ன இருக்குது?